எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடு வீர் பால் திவஸ் தினம் கொண்டாடுகிறது. முகலாய சாம்ராஜ்யத்தின் படையெடுப்பின் போது பாறை போல் நின்று கொண்டு மதவெறி மற்றும் பயங்கரவாதம் இரண்டையும் எதிர்த்த வீரர்கள் நம் நாட்டின் பெருமை. இந்த நாட்டின் இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்த நம் நாட்டின் கடந்த காலத்தில் ஏகப்பட்ட வீரர்களின் வரலாறுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26ஆம் தேதி வீர் பால் திவஸ் கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் இது ஒரு புதிய உத்வேகத்தை புதிய தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துள்ளது. தைரியமுள்ள திறமையான இளைஞர்களை உருவாக்குவதற்கான ஒரு தளத்தையும் தயார் செய்ததுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு துறைகளில் நாட்டிற்காக ஏதாவது செய்யும் குழந்தைகளுக்கு ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. இந்த முறையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 20 குழந்தைகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் பேசும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர்களில் சிலர் அசாதாரண தைரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சிலர் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பாராட்டத்தக்க வேலையை செய்துள்ளனர். சிலர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சாதனை படைத்துள்ளனர். சிலர் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளனர். விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சார துறையில் பல இளம் வீரர்கள் தங்களின் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விருது பெற்றவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெற்றவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பிரகாசமான எதிர்காலம் கிடைக்க வாழ்த்துகிறேன். வீர் பால் திவாஸ் தினம் என்பது உணர்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த நாள். அஜித் சிங்ஜி, ஜுஜார் சிங்ஜி, ஜூராவர் சிங்ஜி ஆகியோர் இளம் வயதில் மிகப்பெரிய சக்தியுடன் மோத வேண்டியிருந்தது. அந்த மோதல் இந்தியாவுக்காக நடந்தது. அடிப்படை சிந்தனைக்கும் மதவெறிக்கும் உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான மோதல். சீக்கிய மதத்தவரின் 10 குருக்களில் 10வது குருவான ஸ்ரீ குரு கோவிந்த் சிங்ஜி கொடூரமான அவுரங்கசீப்பை எதிர்த்து நின்றார். அவுரங்கசீப்பை எதிர்த்த போது அவர் வயதில் மிகவும் எளியவர். இந்திய மக்களை பயமுறுத்தி அவர்களை மதம் மாறச் செய்ய வேண்டுமானால் இந்தியர்களின் மன உறுதியை உடைக்க வேண்டும் என்று அவுரங்கசீப்பிற்கு தெரியும். ஆனால் அவுரங்கசீப்பும் அவரது தளபதிகளும் குரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை மறந்துவிட்டார்கள். அவர் தியாகத்திற்கான ஒரு நேரடி அவதாரம். வீரமிக்க சாஹிப் சாதாக்கள் அந்த மரபை அவரிடம் இருந்து பெற்றனர். அதனால்தான் முகலாய பேரரசு முழுவதும் துரத்திய போதிலும் அவர்களால் 4 சாஹிப் சாதாக்களில் ஒருவரை கூட தோற்கடிக்க முடியவில்லை. சாஹிப் சாதா அஜித் சிங்ஜியின் வார்த்தைகள் இன்றும் அவரது தைரியத்தை குறித்து சொல்கின்றன. எனது பெயர் அஜித், அப்படி என்றால் யாரும் தோற்கடிக்க முடியாது என்று அர்த்தம். அப்படி யாரும் தோற்கடித்தால் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். அன்னை குஜ்ரி ஸ்ரீ குரு கோவிந்த் சிங்ஜி மற்றும் 4 சாஹிப் சாதாக்களின் வீரமும் கொள்கைகளும் இன்று வரை ஒவ்வொரு இந்தியருக்கும் வலிமை சேர்க்கின்றன. அது நமக்கு ஒரு உத்வேகம். அவர்களின் தியாக காவியம் நாட்டின் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகும் அடிமை மனப்பான்மை நாட்டில் மேலோங்கியது. 1835ஆம் ஆண்டு ஆங்கில அரசியல்வாதி மெக்காலே விதைத்த அடிமை மனப்பான்மை சுதந்திரத்திற்கு பிறகும் நாட்டை விடுவிக்கவில்லை. ஆகையால் சுதந்திரத்திற்கு பிறகும் நாட்டில் பல தசாப்தங்களாக அத்தகைய உண்மைகளை மறைக்க முயற்சி நடந்தது. ஆனால் நண்பர்களே, இப்போது இந்தியா அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது. இப்போது நம் இந்தியர்களின் தியாகம், நமது வீர்களின் வரலாறு மறைக்கப்படாது. நாட்டின் உண்மையான கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் ஓரங்கட்டப்பட மாட்டார்கள். அதனால்தான் வீர் பால் திவஸ் தினத்தை முழு பக்தியுடன் கொண்டாடுகிறோம். இன்னும் 10 வருடங்களில் மெக்காலே 1835ஆம் ஆண்டில் விதைத்த அடிமை மனப்பான்மை 200 ஆண்டுகளை நிறைவு செய்யும். இந்த 10 வருடங்களில் நாம் நாட்டை அடிமை மனப்பான்மையிலிருந்து முழுமையாக விடுவிப்போம். இது 140 கோடி நாட்டு மக்களின் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாடு அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கப்பட்டால்தான் இந்தியன் என்பதில் நாம் பெருமை கொள்ள முடியும். அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற இந்த முயற்சி சில நாட்களுக்கு முன்பு நம் நாட்டின் நாடாளுமன்றத்திலும் காணப்பட்டது. இப்போதுதான் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர மற்ற இந்திய மொழிகளில் சுமார் 160 உரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர். சுமார் 50 உரைகள் தமிழில் இருந்தன. 40ற்கும் மேற்பட்ட உரைகள் மராத்தியில் இருந்தன. சுமார் 25 உரைகள் வங்காள மொழியில் இருந்தன. உலகின் எந்த நாடாளுமன்றத்திலும் இது போன்ற காட்சியை காண்பது கடினம். இது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவில் உள்ள இந்த மொழி பன்முகத்தன்மையை மெக்காலே நசுக்க முயன்றார்.
இப்போது அடிமை மனப்பான்மையில் இருந்து நாம் வெளியேறும் போது மொழி பன்முகத்தன்மை நம் நாட்டின் பலமாக மாறி வருகிறது. இங்கே எனது யுவ பாரதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஜென் Z மற்றும் ஜென் அல்பாவை சேர்ந்தவர்கள். உங்கள் தலைமுறையே இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக மாற்றும் இலக்கை நோக்கி எடுத்துச் செல்லும். உங்கள் தன்னம்பிக்கையை நான் பார்க்கிறேன். அதனால்தான் நான் உங்களை நம்புகிறேன். ஒரு சிறிய குழந்தை கூட ஏதாவது புத்திசாலித்தனமாக பேசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயதை வைத்து யாரையும் சிறியவர் பெரியவர் என்று கூற முடியாது. அவர்களின் வேலை மற்றும் சாதனைகளால் ஒருவர் பெரியவர் ஆகிறார். சிறிய வயதிலும் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்தால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் செய்தும் காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் இதை நீங்கள் ஒரு ஆரம்பமாக மட்டுமே பார்க்க வேண்டும். நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். உங்கள் கனவுகளை வானளவிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் திறமைக்கு பின்னால் நாடு வலிமையாக நிற்கும். முன்பு இளைஞர்கள் கனவு காணக்கூட பயந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது எதுவும் நல்லதாக நடக்க முடியாது என்ற சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்கும் ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. கடினமாக உழைப்பதனால் என்ன பயன் என்று மக்கள் சிந்திக்கும் அளவிற்கு இருந்தது. ஆனால் இன்று நாடு திறமையை தேடுகிறது. அவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. அவர்களின் கனவுகளுடன் 140 கோடி நாட்டு மக்கள் உடன் இருக்கின்றனர். டிஜிட்டல் இந்தியாவின் வெற்றியின் காரணம் அனைவரும் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடிகின்றது. கற்றுக்கொள்ள ஏராளமான வழிகள் இருக்கின்றது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் உலகில் செல்ல விரும்புவோருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற மிஷன் இருக்கின்றது. விளையாட்டில் முன்னேற விரும்புபவர்களுக்கு கேலோ இந்தியா மிஷன் உள்ளது. இது போன்ற அனைத்து தளங்களும் உங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்காக உள்ளன. அதற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறுகிய கால பிரபலத்தின் கவர்ச்சியில் சிக்காமல் இருப்பது அவசியம். உங்கள் சிந்தனை தெளிவாகும் போது, உங்கள் கொள்கைகள் தெளிவாகும் போது இது நடக்கும். அதனால்தான் உங்கள் முன்னோடிகளில் இருந்தும் நாட்டின் மாபெரும் ஆளுமைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வெற்றியை உங்களுக்காக மட்டும் வரையறுக்கக்கூடாது. உங்கள் வெற்றி நாட்டின் வெற்றியாக மாற வேண்டும். உங்களின் இலக்கு அதுவாக இருக்க வேண்டும். இன்று இளைஞர்களின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு புதிய கொள்கை உருவாக்கப்படுகிறது. இளைஞர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் மையமாக வைக்கப்பட்டுள்ளனர். எனது யுவ பாரத் போன்ற தளங்கள் மூலம் இளைஞர்களை இணைக்கவும், அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கவும், அவர்களிடையே தலைமைத்துவ திறன்களை வளர்க்கவும் முயற்சிக்கிறது. விண்வெளி பொருளாதாரத்தை அதிகரிக்கவும், விளையாட்டை ஊக்குவிக்கவும், ஃபின்டெக் மற்றும் உற்பத்தி துறையை விரிவுபடுத்தவும், திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற ஒவ்வொரு முயற்சியிலும் எனது இளம் சகாக்கள் மையமாக உள்ளனர். ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவின் உள்ள சூழ்நிலைகள் முன்னெப்போதும் இல்லாதவை. இன்று இந்தியா உலகின் மிக இளமையான நாடுகளில் ஒன்றாகும். சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவின் திறன்களும் இந்தியாவின் கனவுகளும் உலகம் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்ப்பதும் ஒன்றாக இணைகிறது. இன்றைய இளைஞர்கள் முன்பை விட அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவின் இளைஞர்களின் திறமை, தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ திறன்களுக்கு வாய்ப்புகளை வழங்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வளர்ந்த இந்தியாவின் வலுவான அடித்தளத்திற்காக இந்தியாவின் கல்விக் கொள்கையில் முக்கியமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கவனம் 21ஆம் நூற்றாண்டில் புதிய கற்றல் முறைகளில் உள்ளது. இன்று பிராக்டிக்கல் லேர்னிங் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக குழந்தைகள் சிந்தனை பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கேள்விகளை கேட்கும் தைரியமும் தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறனும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். முதல் முறையாக இந்த திசையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மல்டி டிசிப்ளினரி ஸ்டடீஸ், ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங், விளையாட்டு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் மாணவர்களுக்கு நிறைய உதவி கிடைக்கிறது. நாடு முழுவதும் உள்ள அடல் டிங்கரிங் லேப் மூலம் லட்சக்கணக்கான குழந்தைகள் கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றனர். பள்ளிகளிலேயே ரோபோட்டிக்ஸ், AI, சஸ்டைனபிலிட்டி மற்றும் டிசைன் திங்கிங் குறித்து குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த முயற்சிகள் அனைத்தோடு தாய்மொழியில் படிக்கும் வாய்ப்பும் தேசிய கல்விக் கொள்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குழந்தைகளுக்கு கற்பதை எளிதாக்குகிறது. பாடங்களை புரிந்து கொள்வது எளிதாகிறது. வீரமிக்க சாகிப் சாதாக்கள் பாதை எவ்வளவு கடினமானது என்பதை பார்க்கவில்லை. பாதை சரியா இல்லையா என்பதை மட்டுமே பார்த்தனர். இன்றும் அதே உணர்வு தேவை. இதைத்தான் இந்திய இளைஞர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய கனவுகளை காணுங்கள். கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் பலவீனமடைய விடாதீர்கள். இந்தியாவின் எதிர்காலம்
குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தின் மூலம் மட்டுமே பிரகாசமாக இருக்கும். அவர்களது தைரியம், திறமை மற்றும் அர்ப்பணிப்பு தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். இந்த நம்பிக்கையுடன், இந்த பொறுப்புடன், இதே வேகத்தில் இந்தியா தனது முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். நம்முடைய வீரமிக்க சாகிப் ஜாதாக்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆண்டு விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.